1வதுலேருந்து 8வது வரைக்கும் பொதுத்தேர்வு கட்டாயம் அப்படின்ற மாதிரி அதில் பதிவாயிருக்கு. எதில்? மாநில கல்விக் கொள்கையில் 11ஆப்புக்கு பொதுத்தேர்வு கிடையாது அப்படின்ற விஷயத்தை வச்சுட்டு 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இல்லை, பொது தேர்வுங்கிறது நம்மளுடைய கல்விக் கொள்கை, கல்வி அறிஞர்கள் எல்லாமே 8ஆம் வகுப்பு பிறகு தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதா. பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. அது எங்கள் அப்பா நம்மாழ்வார் கண்ட கனவு. பிள்ளைகளை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணும். 9ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு வைக்கணும். ஏன்னா 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு வருது. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியாக இருக்கும். 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு வருது. அப்படி தான் இருந்தது. அவங்க புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புலாம் பொது தேர்வு வருது. பொது தேர்வுங்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நம்ம பிள்ளைகள் தோற்று போனாலே தோல்வி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற அவலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் போய் நீட்டில் தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்தில் கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க. நம்ம ஏன்னா அதில் போய் சமூக மதிப்பு அதில் வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், சொந்தக்காரங்களாம் எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க செத்துருது, உயிரை மாய்ச்சிக்குது. அதனால தான் அது 12ஆப்பு படிக்கும்போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா 3ஆப்பு, 5ஆப்பு, 8ஆப்பில் என்ன ஆகும்? தோற்று போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆகிடும். படிக்கிறோங்கிற மனநிலையை அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டுரும் பிள்ளைகள். உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா 8 வயசில் தான் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புக்கே சேர்க்குது. ஆனால் நம்ம அந்த 8 வயசில் பொது தேர்வு எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த முறையை நாம் ஏற்கலை. அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம். அதை நம்ம ஏற்கலை. 11ஆம் வகுப்பில் பொது தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டால், கல்வியை தனியார் மயப்படுத்திட்டதுனால தனியார் கல்வி நிறுவனங்கள் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக 2 ஆண்டுகளும் 12ஆம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்திடுறாங்க. இந்த 11ஆம் வகுப்பு பாடத்தில் நம்ம பிள்ளைகள் கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்யறான்? அந்த 11ஆம் வகுப்புலேயும் கேள்வியை கேட்குறான். உங்களுக்கு விளங்குதா? அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது. அப்போ பொது தேர்வுனா இப்போ நீங்கள் 11ஆம் வகுப்பில் ஒரு வேளை தோற்றுட்டிங்கன்னா அரியர்ன்றாங்கள, நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததில் சேர்த்து எழுதி கூடுதலாக மதிப்பை பெற்றுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால் அந்த இதுக்காக தான் அந்த 11ஆம் வகுப்புலையும் பொது தேர்வை கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அது இல்லாத இருக்கலாம். ஆனால் அதுக்காக 3ஆப்பு, 5ஆப்பு, 8ஆப்புலாம் பொது தேர்வு கொண்டு வர்றதுங்கிறது ஏற்புடையதல்ல.